Hallelujah. Jesus, hallelujah. Prasanna, Prasanna, Deva Prasanna, 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 Deva Prasanna. Yes, Lord, we are expecting your presence today, Lord. இன்னைக்கு உங்க பிரசன்னத்தை நாங்கள் எதிர்பார்க்கிறோம். Let the young people have a transformation in their life, Lord. இந்த வாலிப பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஒரு மறுரூபம் உண்டாவதாக. We hand over the entire session in your hand. தொடர்ந்து எல்லா பகுதிகளும் உடைய கருத்தில் தருகிறோம் ஐயா. தொடக்கம் முதல் முடிவு வரை நீ நடத்தி தாருங்க. From the start to end, let you lead, Lord. We hand over in your hand. உங்க கரங்களில் ஒப்பு கொடுக்கிறோம். The mighty name of Jesus Christ we pray. இயேசுவின் அதிகாரமுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறோம். Amen. Amen. Hallelujah. God bless you. Hallelujah. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கீங்க? எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கீங்க? ஆமென். சத்தம் பத்தலையே. ஆமென். ஹalleluya. இப்போ சொல்லுங்க, எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கீங்க? சத்தம் பத்தல. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கீங்கன்னா ஹalleluyaன்னு சத்தமா சொல்லணும். எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கீங்க? பத்தல. ஹalleluya. ஹalleluya. இங்கிட்டு சத்தமே இல்லையே. ஹalleluya. கடைசியா அதை சொல்லாம எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கீங்க? இன்னும் சத்தம் பத்தலைங்க. காலைல சாப்பிடல யாரும், எல்லாரும் ஃபாஸ்டிங்ல வந்திருக்கீங்களா? சரி, ஓகே. நம்ம எல்லாரும் சேர்ந்து கர்த்தரை துதித்து மகிமைப்படுத்த போறோம். We are going to sing and worship the Jesus. I would like to call upon Wesley. ஹalleluya. சத்தம் கேட்க மாட்டேங்குது. ஹalleluya. உங்க சத்தம் கேட்குற வரைக்கும் ஹalleluya நிற்காது. ஹalleluya, ஹalleluya. இன்னும் சத்தமா ஹalleluya. ஒரு இடி முழக்கத்தை போல ஹalleluya. இன்னும் சத்தமா. இத்தனை பேர் நிற்கிறீங்க, ஆனா சத்தம் பத்த மாட்டேங்குது. கைகளை உயர்த்தி உற்சாகமா ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. எத்தனை பேர் சந்தோஷமா என்னுடைய சமூகத்தில் கடந்து வந்திருக்கிறீங்க? How many of you are here with the joy to praise our God? நம்ம தேவனை ஆராதிக்க வந்திருக்கிறோம்னு சொல்லி எத்தனை பேர் சந்தோஷமா இருக்குன்னு கை தூக்குங்களேன். ஆமென். கொஞ்சம் உற்சாகமா. அப்படியே ரொம்ப சோகமா இருக்க மாதிரி எனக்கு தெரியுது. உங்க மூஞ்சியெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப சோகமா இருக்க மாதிரி இருக்கு. என்னை கொண்டு போய் இங்கே உட்கார வச்சு என்னை ஹல்லேலூயா சொல்ல வச்சு ஆமென் சொல்ல வைக்கிறீங்களேடா அப்படின்ற மாதிரி பார்க்குற மாதிரி இருக்கு. அப்படியா? இல்லைன்னு சொல்றாங்க ஹல்லேலூயா. எல்லாம் அப்படியே கொஞ்சம் சிரிச்ச முகத்தோட ஆமென். நான் உங்களுக்கு ஒரு சாங் கற்றுக் கொடுக்க போகிறேன். ஓகே, நம்ம ஒரு சாங் கற்றுக்க போகிறோம். அப்புறம் நம்ம பாடி தேவனை ஆராதிக்க போகிறோம். எத்தனை பேர் ஆயத்தமாக இருக்கிறீங்க? ஒரு சாங் கற்றுக்கலான்னு சொல்கிறவங்க? ஆமென், ஆமென். தேவனுடைய அன்பை குறித்த ஒரு பாடல். திஸ் இஸ் சாங் விச் எக்ஸ்பிரஸ் த லவ் ஆஃப் காட். ஏசப்பா நம்ம மேலே வச்சிருக்கிற அன்பு எவ்வளவு பெரியது, எவ்வளவு அதிகமானது. அது நம்மளுடைய சிந்தைக்கு எட்டாத ஒரு அன்பு இல்லை. அந்த அன்பை புரிந்து கொள்ளுகிற வண்ணமாக, அந்த அன்பை உணர்த்துகிற வண்ணமான ஒரு பாடல். நம்ம இந்த பாடலை நம்ம கற்றுக்க போகிறோம். நான் முதலாவது பாடுறேன். லிரிக் இங்கே ஸ்க்ரீன் டிஸ்பிளே ஆகும். நேசா உந்தன் உயிர் பிரியும் போது அன்பை பொழிந்தவரே. ஸ்க்ரீனில் டிஸ்பிளே ஆகும். நீங்கள் அதை பார்த்து ஃபாலோ பண்ணுங்கள். ஓகே, ஸ்டார்ட். அவர் நமக்காய் அன்பை பொழிந்தார். கடைசி நொடி வரைக்கும் நம்மளை நினைச்சிட்டே இருந்தார்ல, அதை உணர்ந்து அதை பேஸ் பண்ணி தான் இதை பாட போறோம். ஓகே, சேர்ந்து பாடலாம்.
கடைசி நொடியினிலும் எனக்காய் துடித்த சொல்லலாமா? உயிர் பிரியும் போது அன்பை பொழிந்தவர் கடைசி நொடியினிலும் எனக்காய் துடித்தவர். Let me hear your voice. உங்க சத்தம் கேட்கலாமா? உயிர் பிரியும் போது சேர்ந்து பாடலாமா? கூட சேர்ந்து திருப்பி ஒருக்கா. உயிர் பிரியும் போது அன்பை பொழிந்தவர் சத்தமா கடைசி நொடியினிலும் எனக்காய் துடித்தவர். உயிர் பிரியும் போது அன்பை பொழிந்தவர் கடைசி நொடியினிலும் எனக்காய் துடித்தவரே. நிசாவுந்தன் அன்பு புரியலையே, ஆழத்தை உணர தெரியலையே. சொல்லலாமா? நிசாவுந்தன் அன்பு புரியலையே, ஒன்னும் சொல்ல தெரியல. மீண்டும் ஒரு விஷயம். நிசாவுந்தன் அன்பு புரியலையே, சத்தம் கேட்கட்டுமே. ஆழத்தை உணர தெரியலையே, நிசாவுந்தன் அன்பு புரியலையே, ஒன்னும் சொல்ல தெரியலையே. அவருடைய அன்பின் ஆழம் அது ரொம்ப பெருசு இல்லை? நம்முடைய வாழ்க்கையில் நிறைய நேரம் நம்ம கஷ்டத்தின் பகுதியில் இருக்கும்போது, நம்ம உடைஞ்சு போகும்போது, நம்ம சோர்ந்து போகும்போது, நம்மளை தேற்றுகிற வண்ணமாக, நம்மளை உயிர்ப்பிக்கிற வண்ணமாக இருக்கிற இந்த அன்பு இல்லை, அதை உணர்த்துகிற வண்ணமாக ஆகோரின் பள்ளத்தாக்கிலையும் அது நம்பிக்கையின் வாசலாய் அவர் மாற்றி கொடுத்தார். சோரம் போன இந்த பாவிக்காக நம்ம எத்தனையோ முறை அவரை விட்டு விலகி போனோம்ல. அவர் சொன்ன காரியங்களை செய்யாம, அவருக்கு பிடிக்காததை செஞ்சு, அவரை நோக்கடிச்ச போதிலும் நம்மளை தேடி வந்த அன்பு, அதை சேர்ந்து நம்ம பாடலாம். ஓகே, சோரம் போன இந்த பாவிக்காக இத்தனை அன்பா புரியலையே. சேர்ந்து பாடலாமா? ஆகோரின் பல்ல தாக்கினையோ நம்பிக்கையின் வாசலாக்கினீரே, சோரம் போன பாவிக்காக இத்தனை அன்பா. மீண்டும் ஒரு பாடலாம். ஆகோரின் பல்ல தாக்கினே, ஆகோரின் பல்ல தாக்கினையோ நம்பிக்கையின் வாசலாக்கினீரே, சோரம் போன இந்த பாவிக்காக இத்தனை அன்பா. நேசாவுந்தன் அன்பு, நிசாவுந்தன் அன்பு புரியல. சேர்ந்து பாடலாம், உங்க சத்தம் கேட்கட்டுமே. ஆழத்தை தெரியலையே, நிசாவுந்தன் அன்பு புரியலையே, ஒன்னும் சொல்ல மீண்டும் ஒரு விஷயம். நிசாவுந்தன் அன்பு புரியலையே, ஆழத்தை உணர தெரியலையே, நிசாவுந்தன் அன்பு ஒன்னும் சொல்ல தெரியலையே. அவர் நம்மிடத்துல ஆதியில கொண்ட அந்த அன்பை ஒவ்வொரு நாளும் எதிர்பார்க்கிறார்ல. நம்ம முத ஆண்டவர்கிட்ட போகும்போது ஒரு அன்பை காட்டணும்ல, முத ஆண்டவர் நம்ம பேசும்போது ஒரு அன்பை காட்டணும்ல. அந்த அன்பை அவர் ஒவ்வொரு நாளும் அதிகமாய் நம்மளிடத்துல எதிர்பார்க்கிறார். ஆனா நமக்கு தான் அந்த அன்பு குறைஞ்சிட்டே வந்துருது இல்ல. அவர் நம்மகிட்ட முத பேசும்போது அந்த அன்பை, ஆனா அதுக்கப்புறம் அந்த அன்பினுடைய ஆழம் அது அப்படியே கம்மியாயிட்டே வருது. ஒண்ணு, நம்ம அவருடைய அன்பை புரிஞ்சுக்க முடியல. இரண்டாவது, நம்மால அவர் அதிகமா நேசிக்க முடியல. இந்த உலகத்தின் காரியம் அது நம்மை அதிகமாய் ஆழ்த்துறனால இந்த அன்பை நம்மளால காட்ட முடியல அவர் மேல இல்ல. அதுதான் இந்த வரி சொல்லுகிறது. ஆதியின் அன்பை எதிர்பார்த்து ஒவ்வொரு நாளும் நெருங்கினாரே, தொலைந்து போன எந்தனுக்காக காத்திருந்த அன்பு புரியலையே. நம் சேர்ந்து பாடலாமா? ஆதியின் அன்பை எதிர்பார்த்து ஒவ்வொரு நாளும் நெருங்கினாரே, தொலைந்து போன எந்தனுக்காய்
இத்தனை அன்பா புரியால் சொல்லலாம். ஆதியின் அன்பை எதிர்பார்த்து ஒவ்வொரு நாளும் நெருங்கினாரே. தொலைந்து போன எந்தனுக்காய் காத்திருந்த அன்பு புரியலையே. நிசாவுந்த அன்பு புரியலை. பாடலாம சேர்ந்து. இந்த நாள் அவருடைய அன்பை புரிந்து கொள்ள போகிறோம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? சேர்ந்து பாடலாமா? அவருடைய அன்பின் ஆழத்தை இந்த நாள்ல புரிந்து கொள்ள போகிறோம். நமக்கும் அவருக்குமான உறவை இந்த நாள்ல புதுப்பித்துக் கொள்ள போகிறோம். மீண்டும் ஒரு விஷயம். நேசா உந்தன் அன்பு புரியலையே. ஆழத்தை உணர தெரியலையே. நேசா உந்தன் அன்பு ஒன்னும் சொல்ல தெரியலையே. தூதர்கள் பாடும் பாட்டிருந்தோ எந்த நின் பாட்டை வாஞ்சித்தாரே. நரக பாதையில் பயணித்த என்னையும் பரம் சேர்க்கும் அன்பு புரியலை. மீண்டும் ஒரு விஷயம். அவரை சுற்றி தூதர்கள் பாடிக்கொண்டிருந்தோம். அவர் நாம் பாடுகிற பாட்டை அவர் எதிர்பார்க்கிறார் இல்ல? நாம் நரகத்திற்கு நேராய் பாவத்துக்கு நேராய் பயணித்துட்டு இருந்த நம்மளை தேடி வந்து அவர் மீண்டுமாய் மீட்டு கொண்டார். அதை உணர்ந்து பரம் சேர்க்கும் அன்பு புரியலை. நேசாவுந்தன் அன்பு புரியலையே. ஆழத்தை உணர சொல்லலாமா? அவங்க சத்தம் கேட்கட்டும். நேசாவுந்தன் அன்பு புரியலையே. ஒன்னும் சொல்ல தெரியல. மீண்டும் ஒரு நேசா உந்தன் அன்பு உணர தெரியலையே. நேசா உந்தன் அன்பு புரியலையே. ஒன்னும் சொல்ல தெரியலையே. எத்தனை பேருக்கு இந்த பாட்டு மடப்பானமாச்சு? கொஞ்சம் எனக்கு இப்ப தெரியுதுன்னு சொல்றவங்க கைத்துங்களேன். எனக்கு இந்த அட்லீஸ்ட் கோரஸ் அது நமக்கு இப்ப தெரியும்ல. நேசாவுந்தன் அதெல்லாம் தெரியும்ல. இப்ப நீங்க பாட போறீங்க, அதுக்கு தான் கேட்கிறேன். நீங்க பாடிடலாமா? உங்க சத்தம் மட்டும் தான் கேட்க போது. மைக்ல வந்து நாங்க ஸ்டார்ட் பண்ணிட்டு அமைதியா இருந்துரும். ஓகே, நீங்க பாட போறீங்க. எத்தனை பேர் பாட ஆயத்தமா இருக்கிறீங்க? அவருடைய அன்பை உணர்ந்து சொல்லலாமா? நேசாவுந்தன் அன்பு. உங்க சத்தம் இன்னும் அதிகமாக. மீண்டும் ஒரு விஷயம் பாடலாமா? நேசாவுந்தன் அன்பு. நீங்க பாடும்போது கேட்க அழகா இருக்கு. பாடலாமா? ஒன்னும் சொல்ல. இன்னொரு விஷயம் பாட போறோம். நேசாவுந்தன் அன்பு புரியலை. நீங்கள் அப்படியே சத்தமா சேர்ந்து பாடலாமே. உணர தெரியலையே. நேசாவுந்தன் அன்பு சல்பரேகத்தனான் சொல்லாமே தெரி. மீண்டும் ஒரு விஷயம். நேசாவுந்தன் அன்பு புரியலை. நம்ம மேல அவர் வச்சிருக்கிற அன்பை அப்படியே உணர்ந்து சொல்லாம, ஐயா என் மேல இவ்வளவு அன்பா, நான் இவ்வளவு பாவம் செஞ்சோம், இவ்வளவு உமக்கு விரோதமா துரோகம் செஞ்சோம், உமக்கு பிடிக்காத காரியத்தை செஞ்சிருந்தோம், அவர் தேடி வராருல. இந்த மீட்டிங்ல நம்மளெல்லாம் கொண்டு வந்து உட்கார வச்சிருக்கிறார்ல. எவ்வளவு பெரிய அன்பு சொல்லலாம். நேசாவுந்தன் அன்பு ஜீசஸ் அல்லாஹ்வே உடாரா உணர. ஆமே. நேசாவுந்தன் அன்பு புரியலையே. ஒன்னும் சொல்ல தெரியலையே. ஹல்லேலூயா. கைகளை தட்டி தேவனை மகிமைப்படுத்தலாம். அப்படி அன்பின் ஆழம் பெரியது. ஆமென். ஆமென். ஹல்லேலூயா. நம்ம இன்னொரு பாடலையும் கூட பாட போறோம். இந்த பாட்டு எல்லாருக்கும் தெரிஞ்ச பாட்டு தான். கர்த்தர் உன்னை நித்தமும் நடத்தி மாவரட்சியின்
திரட்சியை தருவார். கர்த்தர் உன்னை நித்தமும் நடத்தும். உங்க சத்தம் கேட்கட்டுமே. மாவறட்சியில் ஆத்துமாவை திருப்தி செய்வார். ஆத்துமாவை திருப்தி செய்வார். தொடர்ந்து துதி செய் மனமே, மீட்பர் உயிரோடு தொடர்ந்து துதி செய் மனமே, உன் மீட்பர் உயிரோடு துதி போரை கைவிட மாட்டார். துதி போரை கைவிட தொடர்ந்து துதி செய் மீட்பர் உயிரோடு. உங்க சத்தம் உயரட்டும். தொடர்ந்து துதி செய் மனமே, மீட்பர் உயிரோடு போரை நுகத்தடி விரல் நீட்டை போக்கி அவர் நிபச்சலை நம்முடைய நடு நின்று நீக்கி கிருபை என்னும் மதிலை பணிவார். நம்மை சுற்றிலும் உயர்த்தி பணிவார். நமக்கு விரோதமாய் பேசுகிற பேச்சுகள், நம்மை அழுத்துகிற அந்த சொற்கள், நம்மை உடைத்து போல பண்ணுகிற அந்த சொற்கள், இதெல்லாம் நம்மை விட்டு நீங்க செய்து அவர் நம்முடைய தலைகளை உயர்த்த போகிறார். விசுவாசித்து போகலாமா? கைகளை தட்டி உற்சாகமாக எத்தனை பேர் சொல்ல போறீங்க? அவர் சொல்லி நடக்காதது ஒன்றுமல்ல. அவர் எனக்கு சொன்ன வார்த்தை ஒன்றும் தரையில் விழாது. அவர் எனக்கு சொன்னதை அவர் நிறைவேற்றி முடிப்பார். சொன்னதிலும் அதிகம் செய்வார். எத்தனை பேர் விசுவாசத்தோட சொல்ல முடியும்? அவர் சொன்ன வார்த்தையை நிறைவேற்றி முடிப்பார். ஆமென். சேர்ந்து கைகளை தட்டி உற்சாகமா பாடலாமா? அவர் சொல்லி நடக்காததேது, அவர் வார்த்தை தரையில் விழாது. அவர் சொல்லி நடக்காததேது, அவர் வார்த்தை தரையில் விழாது. சொன்னதிலும் அதிகம் செய்வார். உன்னை நன்றியுடன் பாட செய்வார்.
சொன்னதிலும் அதிகம் உன்னை நன்றியுடன் பாடு செய். தொடர்ந்து துதி செய் மனமே, உன் மீட்பர் உயிரோடு. தொடர்ந்து துதி செய் மனமே, உன் மீட்பர் இருக்கின்றார். துதிப்போரை, ஓ துதிப்போரை கைவிட மாட்டார். ஒரு நிமிஷம். ரொம்ப ஸ்லோவாக பாடுற மாதிரி இருக்குல்ல, நீங்கள் எல்லாம் ரொம்ப சோகமாக இருக்க மாதிரி இருக்கு. நானும் கொஞ்சம் லோ பிச்சில் போகிறேன், அடுத்த ஸ்கேல் போயிடலாம். நானும் அப்படியே ரொம்ப பேஸ் வாய்ஸில் பாடி ஒரு மாதிரி எல்லாரையும் போர் அடிக்கிற மாதிரி இருக்கு. இல்கோ இன்னொரு தடவை பாடலாமா? சேர்ந்து உற்சாகமாக கைகளை தட்டி இன்னும் கொஞ்சம் ஸ்பீடாக பாட போகிறோம். உங்கள் சத்தம் கேட்கணும். கொஞ்சம் சிரிச்ச முகத்தோட. முன்னாடி இருக்க தம்பிகள்லாம் கொஞ்சம் சோகமாக இருக்கீங்க. உங்கள் மூஞ்சியை பார்த்தாலே அப்படியே தூக்கம் வர மாதிரி இருக்கு. அப்படியா தூக்கம் வரவங்கெல்லாம் ஹல்லேலூயா சொல்லுங்க. தூக்கம் வரவங்கெல்லாம் கை தூக்குங்க, ஹல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். ஒருத்தன் தூக்குறான், உனக்கு தூக்கம் வருதா? சரி, இவ்வளோ ஸ்லோவாக சொல்லி ஒருத்தன் தூக்குறான்னா தூக்கம் வருது. அப்போ சரி, கொஞ்சம் ஸ்பீடாக பாட போகிறோம். சேர்ந்து பாடலாம். தொடர்ந்து துதி செய் மனமே. கைகளை தட்டலாமா? கைகளை தட்டலாம். உங்க சத்தம் கைகள் தட்டுற சத்தம். தொடர்ந்து துதி செய் மனமே, உன் மீட்பர் உயிரோடு. தொடர்ந்து துதி செய் மனமே, உங்க சத்தம் கேட்கட்டும். மீட்பர் துதிப்போரை கைவிட மாட்டார். ஓ துதிப்போரை கைவிட. இன்னொரு தொடர்ந்து மீட்பர் உயிரோடு இருக்கின்றார். மனமே, உன் மீட்பர் இருக்கின்றார். துதிப்போரை கைவிட மாட்டார். துதிப்போரை கைவிட மாட்டார். மீண்டும் ஒரு தொடர்ந்து துதி செய் மனமே, உன் மீட்பர் உயிரோடு. உங்க சத்தம் கேட்க நல்ல கைகளை தட்டி பாடலாம். தொடர்ந்து ஆமென் உற்சாகத்தோடு. மீட்பர் துதிப்போரை கைவிட மாட்டார். துதிப்போரை. இப்ப சொல்லாம, அவர் சொல்லி நடக்காததேது, அவர் சொல்லி நடக்காததேது, அவர் வார்த்தை தரையில் விழாது. அவர் சொல்லி நடக்காததேது, அவர் வார்த்தை தரையில் விழாது. கிருபை என்னும் அதில் நன்றியுடன் வாட செய்தார். சொன்னதிலும் அதிகம் சொல்லலாமா? நன்றியுடன். மீண்டும் சொன்னதிலும், ஓ சொன்னதிலும் அதிகம் செய்வார். உன்னை நன்றியுடன் பாட செய். சொல்லலாமா? சொன்னதிலும் உன்னை நன்றியுடன் பாட. தொடர்ந்து துதி செய் மனமே, உன்மீ பருயிரோ. ஆமென் ஜீசஸ். தொடர். உங்க சத்தம் நல்ல கைகளை தட்டி உற்சாகமாக. கொஞ்சம் அந்த தூக்கம்லாம் போகட்டும். கொஞ்சம் தூங்கி வழிகிற அந்த தூக்க மூத்திலாம் கொஞ்சம் மாறட்டும். கைவிட. ஓ துதி போரை. மீண்டும் வரும் துதி போரை, துதி போரை, துதி போரை கைவிட. மீண்டும் வரும் துதி போரை கைவிட மாட்டார். துதி போரை தொடர்ந்து துதி செய். தொடர்ந்து துதி செய் சத்தமாக. ஆமென். கொஞ்சம் சிரிச்ச முகத்தோட. என்ன பார்த்து எல்லாம் முறைக்கிற மாதிரி இருக்கு. கொஞ்சம் சிரிச்ச முகத்தோட. மீட்பர் துதி போரை கைவிட மாட்டார். துதி போரை. மீண்டும் ஒரு செய். துதி போரை, துதி போரை. மீண்டும் ஒரு செய். துதி போரை சொல்லும் போது கைவிட மாட்டார் சொல்ல போறேன். ஒரு நிமிஷம் கொஞ்சம் இன்ட்ராக்ட் பண்ணுவோமே.
இங்க துதி போரை பாடும்போது நீங்க மட்டும் பாட போறீங்க, கைவிட மாட்டார் நாங்க பாட மாட்டோம். ஓகே, உங்க சத்தம் கேட்கணும். ஓகே, பாடலாமா? எல்லாரும் ஒரு தலையை கூட செய்ய முடியும். பாடலாமா? ஆமென். எந்திரிச்சு உட்காந்துடலாமா? கொஞ்சம் தூக்கத்தோட இருக்க மாதிரி இருக்கு. பாட்டு வேற சோகமா பாடிட்டோம் இல்ல, எல்லாம் கொஞ்சம் தூக்கத்தோட இருக்க மாதிரி. எல்லாம் எந்திரிப்போமா? எந்திரிச்சு சத்தமா ஹல்லேலூயா சொல்லலாமா? ஹல்லேலூயா. அப்படியே நின்னுட்டே பாடிடுவோமா? பாடலாமா? ஓகே, துதி போற இங்க சொல்லும் போது நீங்க கைவிட மாட்டார் சொல்ல போறீங்க. சொல்லலாமா? ஓகே, பாடலாம். தொடர்ந்து துதி செய் மனமே, கைகளை தட்டி உற்சாகமாக. தொடர்ந்து துதி செய் உன்மீ, கைவிட மாட்டார் சொல்ல போறீங்க. ஓகே, பாடலாமா? துதி போரை, சத்தம் கேட்கல. துதி போரை, மீண்டும் சார். துதி போரை, துதி போரை. ஓ, அவர் சொல்லி நடக்காதது இது, வார்த்தை தரையில் விழாது. அவர் சொல்ல வார்த்தை. நாம் அப்படியே ஆராதனைக்குள்ள கடந்து சொல்ல போறோம். இருதயத்த நாளத்தில் அப்படியே பாடலாமா? சொன்னதிலோ அதிகம் செய்வார், பாட செய்வார். தொடர்ந்து துதி செய்வார். கைகளை உயர்த்தி சொல்லலாம். கைகளை உயர்த்தி சொல்லலாம? ஒரு கையை இருதயத்துல வச்சு சொல்லாம? தொடர்ந்து துதி செய் மனமே, உன் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். உன்னுடைய கவலை கஷ்டம் பாடு எல்லாவற்றையும் அவர் பார்த்துக் கொள்வார் என்று சொல்லி மீண்டும் ஒரு விஷயம். துதி போரை கைவிட மாட்டார். துதி போரை ஜீசஸ். தொடர்ந்து துதி செய் மனமே, தொடர்ந்து துதி செய் மனமே, உன் மீட்பர் உயிரோடு. அவருடைய பிரசனம் நம்ம மத்தியில் இருக்கிறது. அவருடைய அசைபாடுதல் நம்ம மத்தியில் இருக்கிறது. அப்படியே கண்களை மூடி இருதயத்தின் ஆழத்துல பாடலாமே. போரை கைவிடமாட்டார். உங்க ஆத்துமாவை பார்த்து சொல்லுங்க, மனமே நீ கவலைப்படாது. நாம் அவரை துதித்துக் கொண்டிருக்க வரையில் நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, நமக்கு எந்த கவலையும் இல்லை. அவர் ஒரு நாளும் நம்மை கைவிடுகிற தெய்வம் இல்லை. அதை உணர்ந்தவர்களாக கண்களை மூடி துதி போரை, துதி போரை கைவிட மாட்டார். சனாரபம் சனாலகடா. ஆமே, துதி போரை, துதி போரை. அப்படியே கைகளை உயர்த்தி அவரை பார்த்து சொல்லலாம். நன்றி தகப்பன், நீர் என்னை கைவிடாத தேவன். நீங்க சொல்லலாமா? நன்றி தகப்பன், நீர் என்னை கைவிடாத தேவன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அவர் ஒரு நாளும் நம்மை கைவிடுகிற தேவன் இல்லை. அவர் ஒரு நாளும் நம்மை நட்டாத்தில் விடுகிற தெய்வம் இல்லை. நம்ம எந்த பிரச்சனைகளுக்குள்ள, எந்த பாடுகளுக்குள்ள, எவ்வளவு பெரிய டிப்ரெஷனுக்குள்ள போகட்டுமே, அதுலயும் அவர் நம்மோடு பயணித்துக் கொண்டிருக்கிறார். நம்மோடு எல்லா நேரமும் பயணிக்கிற ஒரு தெய்வம் நம்மோடு இருக்கிறார். பிரியமானவர்களே, எல்லா சூழ்நிலையிலும் பயணிக்கிற தெய்வம் அவர். இந்த நேரத்தில் நம்மோடு பயணிப்பார், இந்த நேரத்தில் பயணிக்க மாட்டார், எதுவுமே கிடையாது. அவர் எப்போதும் நம்மோடு பயணிக்கிற தெய்வம். நாம் தவறு செய்யும் போதும் அவர் நம் பக்கத்துல இருந்து அவர் அழுகையோடு பார்த்து கொண்டிருக்கிற தெய்வமா தான் இருக்கிறார். நம்ம தவறு செய்யும் போது நம்மளை விட்டு போகிற தெய்வம் இல்ல. நம் பாவம் செய்யும் போது, அவருக்கு விரோதமாய் நாம் யோசிக்கும் போதோ, அவருக்கு பிடிக்காத காரியத்தை செய்யும் போதோ நம்மை விட்டு விலகி போற தெய்வம்லாம் இல்ல. அவர் பக்கத்திலே அமர்ந்து பார்த்து கொண்டிருப்பார். என்ன கண்ணீரோடு பார்த்து கொண்டிருப்பார். என் பிள்ளை இந்த தவறு செய்யறானே, என் பிள்ளை இந்த தவறு செய்யறாளே என்று சொல்லி. அவர் ஒரு நாளும் நம்மை விட்டு விலகுகிற தெய்வம் இல்லை. பிரியமானவர்களே, அவர் ஒரு நாளும் நம்மை கைவிடுகிற தெய்வம் இல்லை. இந்த இடத்துல வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் பார்த்து ஆண்டவர் சொல்கிறார், நான் உன்னை கைவிடுகிறதில்லை. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நான் உன்னை கைவிடுகிறதில்லை என்று சொல்லி அவர் இங்க வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் பார்த்து சொல்லுகிறார், அப்பா நீ யதார்த்தமா இங்க வரல, நான் உன்னை இங்க கொண்டு வந்திருக்கிறேன். நான் உன்னை கைவிடுகிற தெய்வம் இல்லை என்று சொல்லுகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஒரியான ஹந்தனாகடா. இப்ப சொல்லலாமா? துதி போரை கைவிட மாட்டார். துதி போரை கைவிட மாட்டார். நம்முடைய ஆத்துமால கை வச்சு துதி போரை கைவிட. இது நமக்கு நாமே சொல்லிக்கலாம். துதி போரை. நாம் அவரை துதிக்கிற நாள் வரை அவர் ஒரு நாளும் நம்மை கைவிடுகிற தெய்வம் இல்லை. சொல்லலாம், கைவிட. ஓ
துதிப்போரை கைவிட சொல்லலாமா? தொடர்ந்து துதி செய் மனமே, உன் மீட்பர் உயிரோடு இருக்கின்றார். தொடர்ந்து துதி செய் மனமே, உன் மீட்பர் உயிரோடு இருக்கின்றார். துதிப்போரை கைவிட. இங்க வந்திருக்கிற ஒருவரை கூட அவர் கைவிட போகிறதில்லை பிரியமானவர்கள். அவர் உங்களை முன்குறித்ததுனால, பெயர் சொல்லி அழைத்ததுனால, ஓ துதிப்போரை கைவிட மாட்டார். ஓ துதிப்போரை கைவிட சொல்லலாமே. ஓ துதிப்போரை ஷனஹாதானா அப்படியே பிரசன்னம் இறங்கி கொண்டு. ஓ அவர் சொல்லி நடக்காததேது, அவர் வார்த்தை தரை வீழாது. அவர் சொல்லி நடக்காததே ஜீசஸ், அவர் வார்த்தை பறையில் வீழாது. துதிப்போரை உன்னை நன்றியுடன் சொன்னதிலும் அதிகம். உங்களை குறித்து அவர் சொன்ன அந்த வார்த்தை, உங்களை குறித்து அவர் சொன்ன அந்த வார்த்தையை அவர் நிறைவேற்றி முடிக்கிற வரைக்கும் அவர் உங்களை கைவிடுகிற தெய்வம் இல்லை பிரியமானவர்களே. அவர் உங்க மேல வச்சிருக்கிற அந்த திட்டத்தையும் தீர்மானத்தையும் அந்த அழைப்பையும் நிறைவேற்றி முடிக்கிற வரைக்கும் அவர் கைவிடுகிற தெய்வம் இல்லை. யோசேப்பை அரியணையில் அமரச் செய்கிற வரைக்கும் அவர் ஒரு இடத்துல கூட அவனை விட்டு விடல. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அன்று யோசேப்போட இருந்த தேவன், அதே தேவன் அவர் என்னோடு பயணித்துக் கொண்டிருக்கிறார். இன்று உங்களுக்கு சொன்ன அந்த வார்த்தையை அவர் நிறைவேற்றுகிற வரைக்கும் அவர் கைவிடுகிற தெய்வம் இல்ல. துதிப்போரை கைவிட, துதிப்போரை கைவிட மாட்டார். துதிப்போரை கைவிட மாட்டார். துதிப்போரை கைவிட மாட்டார். துதிப்போரை கைவிட ஒரு நாள் கூட அவர் நம்மை விட்டு விலகவே இல்லை. எத்தனை பேர் விசுவாசிக்க முடியுது? எத்தனை பேரால் சொல்ல முடியுது? அவர் ஒரு நாள் கூட என்னை விட்டு விலகல. ஒரு நாள் கூட, ஒரு நொடி பொழுது கூட நம்ம எத்தனையோ தவறுகள், எத்தனையோ பாவங்கள், அவருக்கு பிரியமில்லாத காரியங்கள் செய்திருந்தோம். அவர் நம்மை விட்டு விலகவே இல்லை. ஏன் தெரியுமா? அவர் கைவிடாத தேவன், அவர் கைவிடாத தேவனா இருக்கிறார். ஓ விசுவாசிக்கிறீங்க சொல்லலாம். துதி போற அவர் கைவிடுகிறதே இல்லை. நாம் அவருடைய பிள்ளைகளாய் இருக்க, நம்முடைய சமூகத்தை தேடி வந்திருக்க அவர் ஒரு நாளும் நம்மை கைவிட போகிறதில்லை. விசுவாசத்தோடு துதி போரை கைவிட மாட்டார். என் மேல வச்சிருக்கிற தரிசனத்தை நிறைவேற்றும் வர அவர் கைவிட போகிறது. எனக்கு சொன்ன வார்த்தையை நிறைவேற்றும் வர அவர் கைவிட போகிறதில்லை. எத்தனை பேருக்கு விசுவாசம் இருக்கு? ஒருவேளை உங்களுக்கு இன்னைக்கு உங்க ஃபியூச்சரை குறித்தோ, உங்களுடைய காரியங்களை குறித்தோ உங்களுக்கு கவலை இருக்கலாம், பயம் இருக்கலாம். ஆனா நம் தேவன் நமக்காய் எதாகிலும் செய்து அவைகளை நிறைவேற்றுகிற தேவனாய் இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அவர் நமக்காய் எதாகிலும் செய்கிற தேவனாய் இருக்கிறார். ஒரு நாள் கூட நம்மை கைவிடுகிறவராய், நம்மை விட்டு விலகிறவராய் இல்லை. எத்தனை பேர் சொல்ல முடியும்? என் தேவன் எனக்காக அவர் ஏதாகிலும் செய்து, என்னை அவர் எனக்காக ஏதாகிலும் செய்து என்னை மாற்றிடுவார், என்னை உயர்த்திடுவார், எனக்கு சொன்ன அந்த நல்வார்த்தையை நிறைவேற்றுவார். சொன்ன வார்த்தை நிறைவேறுவதற்கான எந்த சாத்தியக்கூறும் இல்லாது இருக்கலாம். அவர் சொன்ன தரிசனம் நிறைவேறுகிறதற்கு எந்த சாத்தியக்கூறும் இல்லாமல் இருக்கலாம். யோசேப்புக்கு அவர் சொன்னார், அவரை அரியணையில் உட்கார வைக்கிறத போல தரிசனத்தை எல்லாம் காண்பிச்சார். அவருடைய சகோதரர்கள் அவரை வணங்குகிறதை போல தரிசனங்கள்லாம் காமிச்சார். ஆனா அவருடைய வாழ்க்கையில அப்படிப்பட்ட சூழ்நிலை எதுவுமே இல்லை பிரியமானவர்களே. ஆனா அவர் அந்த சூழ்நிலையை பார்த்து சோர்ந்து போகல. அவருக்கு கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தத்தை அவர் கெட்டியா பிடிச்சுக்கிட்டார். அதுதான் எந்த பாதையில போகும்போது கூட அவர் முறுமுறுக்கல. எல்லா பாதையிலும் அவர் மனரம்யமாய் கடந்து போக முடிஞ்சது. எல்லா பாதையிலும் அவர் இயேசப்பாக்கு உண்மை உள்ளவராய் இருக்க முடிஞ்சது. ஆண்டவருக்கு உண்மை உள்ளவராய் அவர் இருக்க முடிஞ்சதுக்கு காரணம் அவர் பிடித்து கொண்டது எது தெரியுமா? அவருக்கு கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தத்தை. எத்தனை பேர் விசுவாசிக்கிறேன்? என் தேவன் எனக்காக
தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவார் என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா? உங்க சத்தம். என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவார். உங்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த வாக்குத்தத்தத்தை மாத்திரம் பிடிச்சுக்கோ. மறந்தது உண்டா? என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவார் என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா? கிரகிக்க முடியா காரியம் செய்வி சர்வ ஞானியே உம்மையாரா சொல்லலாமா? ஓ, கிரகிக்க முடியா காரியம் செய்வி சர்வ ஞானியே உம்மையாரா. என் இயலாமையில் நீர் செயல்படுவி உம் கரம் என்னை விலகாதிருக்கும். என் இயலாமையில் நீர் செயல்படுவி உம் கரம் என்னை விலகாதிருக்கும். மலைகளை பெயர்ப்பீர் என்றார் என் தடைகள் உமக்கு எம்மாத்திரம் சொல்லலாமா சத்தமா? மரித்தோரை என்றார் என் நோய்கள் உமக்கு எம்மாத்திரம் மலைகளை பெயர்ப்பீர் என்றார் என் தடைகள் உமக்கு எம்மாத்திரம் மரித்தோரை செய்தீர் என்றார் என் நோய்கள் உமக்கு எம்மாத்திரம் கிரகிக்க முடியா காரியம் செய்வி சர்வ ஞானியே சொல்லலாமா? உம்மையாராதி கேட்கட்டும், உங்க சத்தம் உயரட்டும். கிரகிக்க முடியா விசுவாசத்தோடு கைவிடாத அந்த தேவனை பார்த்து நீ சர்வ ஞானியா இருக்க எனக்கு கிரகிக்க முடியாத காரியத்தை செய்து என் மேல நீர் வச்ச நோக்கத்தையும் திட்டத்தையும் தரிசனத்தையும் நீர் நிறைவேற்றி முடிப்பீர் என்ற விசுவாசத்தோடு சொல்லலாமா? ஆராதி கிரகிக்க முடியா காரியம் சர்வ ஞானி இயேசு சொல்லலாமா? மீண்டும் ஒரு கிரகிக்க முடியா காரியம் சர்வ ஞானி வெறும் கோலும் கையும் இரு பரிவாரமாகும் உம்மாலன்றி இது யாரால் கூடும்? வெறும் கோலும் கையில் இரு யாக்கோபு ஆற்றை கடந்து போகும்போது தன்னுடைய லாபானுடைய மாமனுடைய வீட்டிற்கு போகும்போது வெறும் கோலும் கையாதான் போனார். ஆனா மீண்டும் வரும்போது அவரிடத்துல 2 பரிவாரங்கள் இருந்தது. யாக்கோபுக்கு அவர் சொன்ன வார்த்தையை நிறைவேற்றினது போல இன்றும் அவர் உங்களுக்கு சொன்ன அந்த வார்த்தையை இன்றும் அவர் உங்களுக்கு சொன்ன அந்த தரிசனத்தை அவர் நிறைவேற்றுவார். விசுவாசத்தோட ஜெயம். கிரகிக்க முடியா காரியம் சர்வ ஞானியே உம்மையாராதிப்பே காரியம் சர்வ ஞானி. உங்க சத்தம் உயர்ந்து மீண்டும் ஒரு விஷயம் கிரகிக்க முடியா காரியம் செய் சர்வ ஞானி. இன்று மீண்டும் ஒரு விஷயம் அவர் சொல்லுகிறார். நான் உனக்கு சொன்ன அந்த வார்த்தையை நிறைவேற்றி முடிக்கும் வரைக்கும் நான் உன்னை கைவிடுவதில்லை, நான் உன்னை விட்டு விலகுவதில்லை என்று சொல்லி கர்த்தர் உங்களுக்கு மீண்டும் ஒரு விஷயம் அவர் உறுதிப்படுத்துகிறார். மீண்டும் ஒரு விஷயம் கிரகிக்க முடியா காரியம் செய்வி சர்வ. இப்ப சொல்லலாமா? என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவார் என்றார்
ஷால் பராதானா. எஸ் எஸ் யஹத்தானே மௌடாதா கத்தல். அவர் நமக்காய் கிரியை செய்கிற தேவனாக, நம்மை உயர்த்தும்படியாக, நமக்கு சொன்ன வாக்கு தத்தத்தை நிறைவேற்றும்படியாக, யஷம் தஃபலகரானா கத யம் தரானா ஹல்ஹரா ஷந்தனா. எஸ் மறந்தது உண்டா என் தேவன் ஏதாகிலும். எஸ் எல்லாரும் சேர்ந்து எல்லாரும் வாய்களை திறந்து சொல்லலாம். வாய்களை திறந்து என் தேவன் என் தேவன். ஆமென். சத்தமாக சேர்ந்து என்றாகிலோ ஓ என் தேவன் எனக்காய். எஸ் என்றாகிலோ மறந்தது தமக என் தேவன் என் தேவன். அவருடைய மகத்துவம் இறங்கி கொண்டிருக்கு, அவருடைய பிரசனம் இறங்கி கொண்டிருக்கிறது. அப்படியே விட்டு கொடுத்து ஓ என் தேவன் எனக்காக. கரங்களை உயர்த்தி அவரை நோக்கி பார்த்து சொல்லலாம், நீர் எனக்காக ஏதாகிலும் செய்திருவீர் ஐயா. நீர் என்றாவது என்னை மறந்திருக்கிறீரா? என் தேவன் ஏதாகிலும் செய்திடுவார். ஜீசஸ் மறந்தது உண்டா என் தேவன் ஏதாகிலும் செய்திடுவார். மறந்த கிரகிக்க முடியா காரியம் செய்வி சர்வஞானியே உமையாரா. கிரகிக்க முடியா காரியம் செய்வி. ஆமென். ஆராதிப்பேன் காரியம் செய்வி சர்வஞானியே உம்மை. நன்றி தகப்பனே, நீர் எங்களுக்காக கிரியை செய்கிற தெய்வமாக இருக்கிறதுக்காக நன்றி தகப்பனே. எங்களை கைவிடாதவராக, எங்க மேல வச்சிருக்கிற அழைப்பு, நோக்கம், திட்டம், தீர்மானம் நிறைவேறும் வரை எங்களோடு பயணிக்கிறவராக, எங்களை அந்த இடத்துல கொண்டு போய் அமரச் செய்யும் வர, எங்களுக்காய் வைக்கப்பட்டிருக்கிற அந்த ஸ்தானத்துல, அந்த அரியணையில எங்களை கொண்டு போய் அமர செய்யும் வரை அப்பா நீர் எங்களை விட்டு விலகாதிருக்கிற தயவுக்காக நன்றி தகப்பனே. நீர் எங்களை கைவிடாதிருக்கிறதற்காக நன்றி. எங்களுக்கு கொடுத்த அந்த நல்வார்த்தையை நிறைவேற்றி முடிக்கும் வர எங்களை விட்டு விலகாதிருக்கிறதற்காக நன்றி தகப்பனே. உடைய கருத்துல அர்ப்பணிக்கிறோம். தொடர்ந்து இருக்கிற காரியத்தெல்லாம் நீர் பொறுப்பெடுப்பீராக. ஆசீர்வாதம் இயேசுவின் நாமத்தில் கேட்கும்